இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஒரு விதத்தில் சரிதான். ஃபெயிலியர் ஆனால் நம்மளை வந்து அசிங்கமாக பார்ப்பாங்க, கேலி பண்ணுவாங்க. அது வந்து ஒரு தோல்வியாளன் அப்படின்னும்போது அது மதிக்க மாட்டாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அந்த மாதிரி வந்து நினைக்கிறது வந்து சரிதான். இதெல்லாம் செய்வாங்க அப்படின்றதுனால. அதே மாதிரி தான் பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க, டீச்சர்ஸ் எதிர்பார்க்குறாங்க, பெரியவங்க சில பேர் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க, சில லீடர்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க, சில மேனேஜர்ஸ், சில ஹெச்ஆர்ஸ், சில நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஃபெயிலியர் வரக்கூடாது அப்படி. ஃபெயிலியர் அப்படின்றது வந்து நேச்சர். அது வந்து எப்பயுமே இருக்கும், எல்லா விஷயத்துலேயும் இருக்கும். ஒரு நபருக்கு வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து யாரோ ஒருத்தவங்க சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்த வந்து இன்னொரு நபர் ட்ரை பண்ணுவார், சேம் அதே மாதிரியான. ஆனால் அவருக்கு சக்ஸஸ் வந்திருக்கு, இவருக்கு ஃபெயிலியர் வந்திருக்கும். ஸோ ஃபெயிலியர் அப்படின்றது வந்து நேச்சர். ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து அது தெரியும், அது வெளிப்படும். அதனாலேயே நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ஃபெயிலியர்லேருந்து அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது தான். அங்கேருந்து ஓடுறது இல்லை, அதை விட்டுட்டு ஓடுறது கிடையாது. நிறைய பேர் அதை விட்டுட்டு ஓடிடுவாங்க, தாண்டி போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சா அதை தாண்டிடணும், ஒரு சேலஞ்ச் வந்துருச்சா அதை நம்ம கடந்து போயிடணும், அதை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்க சக்ஸஸ் ஆகிறாங்க. யாரெல்லாம் வந்து அதை ஃபேஸ் பண்ணலையோ, தாண்டி போகணும்னு நினச்சி ஒதுங்கிட்டு ஓடுறாங்களோ அவங்க ஃபெயிலியர் ஆகிறாங்க.